ஹாய் மக்களே, நான் உங்கள் பிரபா டைரி பிரபாகர். இப்போ நான் சென்னை சென்ட்ரலில் இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா பெங்களூர் போக போகிறோம். ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு அன்பிளான் டூர் வந்து நம்மளோட சேனல் நோக்கமே அதுதானே, அன்பிளான் டூர் தானே. ஸோ அதுக்காக சென்னை சென்ட்ரல் வந்திருக்கேன். ஒரு நாள் ட்ரிப் ஒன்று எடுத்திருக்கேன், பெங்களூர் போகிற மாதிரி. பெங்களூரில் ஒரே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது, அன்பிளான் டூரு எப்படி இருக்குன்றது. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலோட மோட்டிவ் என்னமோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ட்ரெயின் எதுவுமே புக் பண்ணலை, ட்ரெயின் ஒரு எப்படி சொல்கிறது ரூம் எதுவுமே புக் பண்ணலை. ஜஸ்ட் எல்லாமே ஒரு அன்பிளான் டூராக தான் போயிட்டுருக்கு, போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு, வாங்க. ஸோ மக்களே, இதுதான் நம்ம போகிற ட்ரெயின் 12657. இந்த ட்ரெயின் தான் இப்போது கரெக்டாக சென்ட்ரல்லேருந்து 10:50 எடுத்து மறுநாள் காலைல போய் போட்டுருவாங்க. 6 hours ஜேர்னி தான். ஸோ அன்ரிசர்வ் தான் போட்டிருக்கேன். பரவாயில்ல, அப்படி இப்படின்னு ஜெனரல் சீட் கிடச்சிச்சு. இப்போ சீட்டை போட்டு உட்காந்துருக்கேன். சீட்டை போட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். சாரி, உட்காந்தேன்னா ஒரு 6 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஜன்னலில் எட்டி பார்த்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. நைட் ஒர்க்கே தெரியாது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூருக்கு ஒரு அன்ரிசர்வில் ட்ரெயினில் போகிறது, அதுவும் அன்பிளான் டூரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. ஆக்சுவலாக பெங்களூர் வந்து இறங்கியாச்சு, கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷனில். மணி கரெக்டாக 5 ஆகுது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ட்ரெயினில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், பெங்களூரில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒன் டேயில் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் வந்து ராமேஸ்வரம் கேஃப்னு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு இது. நமக்கு சோறு தானே முக்கியம், ஃபஸ்ட்டு அது தானே எல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு என் கண்ணுக்கு அதுதான் தெரிஞ்சுது, எங்கே சாப்பிட்றோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் கேஃபில் போகிறோம், ஒரு நெய்ப்பிடி தோசை சாப்பிட்றோம், மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க போகலாம். 2 hours later. ஸோ வணக்கம் மக்களே, இப்போ தான் குளிச்சு முடிச்சு ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டேன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மெஜிஸ்டிக் பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கேன். இப்போ நான் வந்து ராமேஸ்வரம் கேக் போக போகிறேன். ஆக்சுவலாக ரூம் போடலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறமா எதுக்கு இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவோம்ல, சரி எதுக்கு ரூமு, இங்கே டாய்லெட் இருக்கும்ல, அதுலேயே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு பண்ணேன். பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக இருந்தது. சரி அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். இப்போ இங்கேருந்து எப்படின்னா இந்திரா நகர் இருக்க ராமேஸ்வரம் கேக் போக போகிறேன். ஸோ மெட்ரோ ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மெட்ரோவில் போகிறது, இல்லைன்னா ரேப்பிடோ இல்லை பஸ்ஸு, லோக்கல் பஸ் பிடிச்சி போகிற மாதிரி. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கேன். ஸோ கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன் ராமேஸ்வரம் காஃபிக்கு. வர வேலை A to B இருந்தது, அப்புறம் இன்னும் சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்தது, தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸே இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு தானே வந்திருக்கோம், சரி இதை முடிச்சுருவோம் அப்புறமா அதை முடிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அப்படி நடந்து வந்து இருக்கேன். எல்லா வகையான ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது இங்கே. சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ மக்களே, இதுதான் இந்த ராமேஸ்வரம் கேக்கு, வைரலாக போயிட்டுருக்க. இப்போ தெரியுதா ராமேஸ்வரம் கேக்கு. ஸோ இப்போ இங்கே தான் உள்ளே போய்ட்டு அந்த கீ பொடி தோசை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம்.
சரி வாங்க போய் பார்ப்போம். ஸோ கைஸ் இந்த தோசை சாப்பிட்றதுக்காக சொன்னீங்க பார்த்துக்கோங்க. இதான் அந்த கீப்பொடி தோசை. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ மக்களே, ராமேஸ்வரம் கேப்பில் இப்போ தான் நெய்ப்பொடி தோசை சாப்பிட்டேன். எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தோசையோட அந்த கணம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் அந்த எப்படி சொல்கிறது கல் தோசை எப்படி இருக்கும் அந்த கணத்தில், பட் நிறைய பொடி மசாலா வந்து நல்லா இருந்தது. அப்புறம் நெய் வந்து வேறு லெவலில் அமேசிங்காக இருந்தது. இந்த அளவுக்கு நெய் போட்டு நான் தோசை சாப்பிட்டதே கிடையாது சென்னையில் கூட. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நெய் போட்டு தோசை சாப்பிட்றது. ஸோ 145 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தானான்னு பார்த்தா ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ இது ஒரு நல்ல ஃபுட்டு தான் ஆக்சுவலாக என்ன கேட்டால். இதுக்காக பரவாயில்ல, வரலாம், ட்ராவல் பண்ணி வரலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷுக்காக. ப்ரமோஷன்லாம் கிடையாது, சும்மா கை காசு போட்டு வந்து வீடியோ எடுத்து போடுறது தான். லீவ் ஒரு நாள் கிடச்சிது, அந்த இதுதான். ஸோ பை மக்களே. ஸோ மக்களே, இப்போ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தேன்னா, கொஞ்சம் அப்படியே கூகுள் பார்த்துட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன தோணுச்சுன்னா, கோரமங்கலம் போகலாம். இப்போ நம்ம ஊரை ஓஎம்ஆர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கூகுளில், சாரி ரிவ்யூவில். நேரில் நிறைய பசங்க சொல்லியிருந்தாங்க கோரமங்கலம் சூப்பராக இருக்கும் போய் பாருங்கள். ஸோ கோரமங்கலம் போய்ட்டு அதோடு அங்கேருந்து லூலு மால் போகலாம், அப்புறம் யூபி சிட்டி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வாங்க என் கூட எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே கோரமங்கலாவில் காஃபி ஷாப் இருக்கும். நாட் ஒன்லி கோரமங்கலம், எல்லா இடத்துல இருக்க காஃபி ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா
எப்படி சொல்கிறது, ஒரு அட்வான்ஸ் புக் பண்ணணும் போல இருக்குது பெங்களூரில். இப்போ நம்ம ஊரில் சரவணா பவனில் இல்லை சங்கீதாலெலாம் நம்ம எப்படி பேர் கொடுத்துரு வெளில வெயிட் பண்ணுவோம் ஒரு 10-20 நிமிஷம். அந்த மாதிரி இவங்க காஃபி ஷாப்புக்கே வெயிட் பண்ணுறாங்க. என்னம்மாப்பா பெங்களூர் ஒன்றுமே புரியல. காஃபி ஷாப்புக்கெல்லாமா போயிட்டு நீங்கள். ஆனால் ரெஸ்டாரண்ட் நம்ம காலியாக தான் இருக்குது. வித்தியாசமாக இருக்கானுங்க, நல்லா இருக்குது பார்க்குறது. ஸோ கைஸ், இப்போ தான் கோரமங்கலம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அங்கே ஃபுல்லாக காஃபி ஷாப்பாக தான் இருக்குது, ப்ளஸ் கப்புள்ஸாக இருக்காங்க. அங்கே இருக்கிறதுலே நான் மட்டும் தான் சிங்கிளாக இருக்கேன். எல்லோரும் என்னையே பார்க்குறேன், இவனடா தனியாக வந்திருக்காங்க. அதனால் அங்கேருந்து சீக்கிரமாக ஓடி வந்துட்டேன். நான் என்ன பிளான்னா, ஆர்சிபி டீம் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து விஜயமலையா டவர் இருக்குல்ல, ரொம்ப நாளாக போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்கே போக போகிறேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு. ஸோ கைஸ், பெங்களூர் வந்தாச்சு. ஆர்சிபி ஸ்டேடியமும் ஃபுல்லாக சுற்றி போக்குறோம்னு ஒரு செம்ம பிளான் போட்டோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க் காரணமாக ஸோ பிளான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் கவலையே இல்லை, இந்த மாதிரி ட்ரிப்பில் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் மாதிரி தான். ஸோ மெயின் மூவி இன்னும் நம்ம பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபுல் பெங்களூர் ப்ளஸ் ஆர்சிபி ஸ்டேடியம் மாஸ் கண்டென்ட்டாக கொண்டு வரேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபாகர், பிரபா டைரி. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.